ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஜி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஃபெப்ரவரி மந்த் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற சில பிளான்ஸோட அப்டேட் பார்த்துட்டு புதுசாக நான் கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கன்றதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆர்கிட் பிளான்ட் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் மேலேயே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஃபர்டிலைசரும் கொடுக்கல. வீக்லி ஒன்ஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரேன். ஆர்கிட் பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஆர்கிட் ஃப்ளவர் வந்து ஒன்ஸ் ப்ளூம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் அப்படியே வாடாமல் இருக்கும். ஆனால் 2 டேஸ் முன்னாடி என்னோடய செகண்ட் சன் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் அது மேலே பேக் பட்டு உடஞ்சிடுச்சு. பிரேக்கான ஃப்ளவர்ஸை ஒரு கிளாஸ் தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர்ஸுமே கிட்டத்தட்ட 3 டேஸ் வாடாமல் இருந்தது. ஃப்ளவர் இப்படி உடஞ்சிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வீக்கே பார்த்தேன்னா ஆல்ரெடி இருந்த பட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிச்சிது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் முன்னாடி இருந்த வீட்டில் எப்படின்னா கிச்சன்லேருந்து பார்த்தாலே எனக்கு ஃபுல் கார்டன் அப்படியே தெரியும். அதனால் மார்னிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கார்டன் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா தான் குக் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் இங்கே வந்து வீட்டுக்கு வெளியில் தான் கார்டன் இருக்குது. பால்கனிலேருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் உள்ளே முடிஞ்ச அளவு நிறைய செடி வைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிசி பிளான்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ மணி பிளான்ட்டும் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து மண்ணில் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து இது எல்லாமே தண்ணியிலையும் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வளருது. ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவு நல்லா வளர்ந்துருக்கு. என்கிட்ட இருக்கிற ஜிசி பிளான்ட் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் அதோடய ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெம் வந்து தண்ணியிலையும் இன்னொரு ஸ்டெம் வந்து ஒரு பாட்லேயும் வச்சு பார்த்தேன். இந்த ஸ்டெம் நான் தண்ணியில் வச்சு கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரூட்டே வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஜிசி பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்லோவாக தான் வளரும். ஆனால் ஃபஸ்ட் டைமாக இது மாதிரி வந்து ரூட் க்ரோ ஆகி வந்ததை பார்க்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது எல்லா தொட்டியும் எடுத்துகிட்டு வர முடியாதனால இந்த மாதிரி சாமந்தி செடியோட ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படி வச்ச பிளான்ட்டு தான் இது. இப்போ பார்த்தா நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய பட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த என்னோடய அடினியம் பிளான்ட்டில் வந்து இப்போ பட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் நிழலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெயிலில் மாற்றி வச்சதுக்கப்புறம் தான் இதோட க்ரோத் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் ரோஸ் பிளான்ட் வளர்த்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த அளவு பெஸ்ட் அட்டாக்கு வந்து ரொம்பவும் டேமேஜ் ஆகிருந்தது. அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா ரோஸ் பிளான்ட்டையும் ப்ரூன் பண்ணிவிட்டு மேலே வந்து மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ பார்த்தா ஓரளவு நியூ பிரான்ச்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோஸ் பிளான்ட் லாஸ்ட் மந்த் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து உடனே நம்ம வந்து பிளான் பண்ணக்கூடாது. 2 டேஸ் அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா அது வந்து நியூ அட்மாஸ்பியருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் 2 டேஸ்க்கு அப்புறமா ஒன்று மார்னிங் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைங்க. மோஸ்ட்லி நான் என்னோடய பிளான்ஸை வந்து ஈவினிங் டைம் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே ஆகுறதுக்குள்ளே பிளான்ட் ஓரளவு ஸ்டெடி ஆகிடும். ஜஸ்ட்டு செடி மட்டும் வச்சுட்டு கீழே போயிட்டு மண் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொக்கோ பீட்டும் போட்டு விட்டுட்டேன். ரோஸ் பிளான் பண்ணுறதுக்கு என்ன பாட்டிங் மிக்ஸ் நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி அதை பிளான் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக செப்பரேட்டாக போடுறேன். அடுத்ததாக பார்த்தேன்னா இந்த ஜீனியா பிளான்ட் வந்து லாஸ்ட் மந்த் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அது இப்போ ஓரளவு நல்லாவே வளர்ந்துருக்கு. அதோட அப்டேட் ஃபுல்லாகவே நான் இப்போ காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்துமே, அதாவது 2 டேஸ் முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். இப்போது இந்த ஜீனியா பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். என்னோடய சேனல்லேயே ஆல்ரெடி ஜீனியா பிளான்ட் க்ரோயிங் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். என்னோட பழைய கார்டன் மாதிரி இல்லை. இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால நிறைய பெஸ்ட் அட்டாக் வந்து வருது. அதிலேருந்து என்னோடய பிளான்ஸை காப்பாற்றுறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாஸ் ரோஸ் எல்லாமே பயங்கர டல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. அதனால் அந்த பாட்டில் இருக்கிற மண் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு புதுசாக வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த மாஸ் ரோஸ் எல்லாமே வச்சுருக்கேன்.
இன்னும் கொஞ்ச நாள்லயே இது எல்லாமே பழைய மாதிரி வளர்ந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். அதோட அப்டேட் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்ல ஸ்டெம்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதோட ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டெம் மட்டும் வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். சில மாஸ் ரோஸோட ஸ்டெம்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பாட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாஸ் ரோஸ் வச்சுருக்கேன். ஏன்னா பால்கனியில் வந்து வைக்கலான்ற பிளான். என்கிட்ட 4 ஹேங்கிங் பாட்ஸ் இருந்தது. அதில் 3த்தில் மட்டும் நான் மாஸ் ரோஸ் வச்சுட்டு பால்கனியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன். எப்போவுமே உங்கள் வீட்டில் புதினா வாங்கும்போது இது மாதிரி நல்ல திக்கான ஸ்டெம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி தண்ணியில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்லேயே ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட பிரான்ச்சஸ் கூட வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டெம் எல்லாமே யூஷுவலாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுற மாதிரி வேறு ஒரு பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா புதினா வந்து இன்னும் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு 2 ஸ்டெம் மட்டும்தான் இந்த பாட்டில் வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ எந்த அளவு அழகாக வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாள்லேயே இது இன்னும் புஷ்ஷியாகவே வளர ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தடவை கார்டனில் நிறைய நியூ பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பிளான்ஸ் எல்லாமே என்னோடய வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ஜீனியா, காஸ்மோஸ், துளசி, அதுக்கப்புறம் மாஸ் ரோஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் பிளான் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் எல்லாமே வர வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக கார்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான பிளான்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாஸ் ரோஸ், காஸ்மோஸ், ஜீனியா எல்லாமே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு செடியாயிடுச்சு நல்லா வளர்ந்தால் போதும். அதுலேருந்து சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தோன்னா நம்ம வெளியிலேருந்து பிளான்ஸ் நிறைய வாங்க வேண்டாம். இதே நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா நிறைய கல் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான்ட் எல்லாமே நான் வந்து நட்டு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு க்ரோ பேக்கில் இருந்த சைனீஸ் பொட்டேட்டோ எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நான் வந்து ஜீனியா பிளான்ட் வந்து நட்டு வச்சுருக்கேன். மூணு மேரிகோல்ட் செடி இருந்தது. அதை வந்து பெரிய ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி வந்து சின்ன ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கேன். புது வீட்டுக்கு மாறி வந்ததுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறது ரொம்பவும் சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்னெயில்ஸ் நிறைய இருந்தது. ஸ்னெயில்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு கோன் ஷேப்பில் ஏதோ ஒரு பூச்சி வந்து வருது. அது என்னன்னு கூட என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி க்ரோ ஆகலை. ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக என்னோடய பழைய கார்டன் மாதிரி நான் இங்கேயும் செட் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எல்லாமே உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவோட அடுத்தடுத்து உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.